என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். ஏற்கனவே தெரிந்திருந்த விஷயமாக இருந்தாலும், ஏற்கனவே நீ அறிந்திருந்த செயலாக இருந்தாலுமே, நீ மறந்துவிட்ட சூழ்நிலையில் அதை உனக்கு மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டியது உன் அம்மா என்னுடைய பொறுப்பு. என் குழந்தைக்கு இருக்கின்ற 1000 வேலைகளுக்கு மத்தியில் சில விஷயங்களை நீ மறந்துதான் போய்விடுகின்றாய். என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறையில் இருக்கின்ற ஒரு 2 விஷயங்களினால் உன்னுடைய பூஜை அறையில் தெய்வங்கள் தங்கி இருக்க முடியாமல் வெளியே சென்று விடுகின்றார்கள். நான் சொல்லப் போகின்ற இந்த 2 விஷயமும் உன்னுடைய பூஜை அறையில் சரியாக இருக்கும் பட்சத்தில் நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. மாறாக, ஒருவேளை என்னுடைய குழந்தை அதை மறந்து கூட நீ செய்திருப்பாயானால், நிச்சயமாக உடனே இனிமேல் அதை நீ செய்யாமல் திருத்திக் கொள்ள வேண்டும். இந்த வராகியானவள் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறாள் என்றால், நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஏதோ ஒரு பிரச்சனைகளுக்கு இது ஒரு காரணமாக இருந்திருக்கிறது என்று அர்த்தம். என் குழந்தையே, இந்த காரணத்தை தெரிந்து கொண்டு உடனே அதனை நீ சரி செய்து விட வேண்டும். ஏனென்றால், பிரச்சனைகள் அதிகமாகிறது என்று நீ உணரும் பொழுதெல்லாம் தெய்வம் அங்கே இல்லை என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் அங்கே இருக்கிறது என்றால் உனக்கு கஷ்டங்கள் குறைந்து கொண்டே இருக்க வேண்டுமல்லவா? கஷ்டங்கள் அதிகரிக்கும் பொழுதெல்லாம் உன்னுடைய மனது பதற்றமடைகின்றது அல்லவா? அப்படியானால் உன்னுடைய குலதெய்வமோ உன்னுடைய இஷ்ட தெய்வமோ உன்னுடைய இல்லத்தில் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக பூஜை அறை என்பது நீ தெய்வத்தை அங்கே குடியமர்த்தக்கூடிய புனிதமான இடம். நீ தெய்வத்தை தினமும் அங்கே காண வேண்டும் என்று நினைக்காவிட்டாலும், செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய். ஒரு சிலர் தினமும் காலை பிரம்ம முகூர்த்த பூஜைகளை எல்லாம் செய்து அவர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி கொள்ள, தெய்வத்தின் அன்பை பெறுவதற்கு தினமும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய பிள்ளை, நீ தெய்வத்தை மனதார வணங்க வேண்டும் என்று நினைக்கின்றாய். தெய்வத்தின் அன்பினை பெற வேண்டும் என்று நினைக்கின்றாய். ஆனால் ஒரு சில தவறுகளை மட்டும் அறிந்தோ அறியாமலோ அந்த பூஜை அறையில் நீ செய்து விடுகின்றாய். அப்படி செய்யும் பொழுது தெய்வமே குடியிருக்க முடியாத ஒரு இடத்தில் நீ அவர்களை வணங்கி கொண்டிருக்கின்றாய் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்ன தவறை நாம் செய்து விட்டோம் என்று என் குழந்தை சிந்திக்கின்றாய்? முதலாவதாக, அந்த 2 விஷயங்களையும் சொல்வதற்கு முன்பாக நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ சரியாக கவனித்துக்கொள். பூஜை அறையில் மூலை முடுக்குகளிலும் சரி, பூஜை அறையில் நீ தெய்வத்தின் புகைப்படத்தை வைத்திருக்கின்ற இடத்திலும் சரி, அதற்கு பின்னால் எந்த ஒரு ஒட்டடைகளும் இருக்கக்கூடாது. அதாவது தூசுக்கள் எதுவும் இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே அவற்றையெல்லாம் நீ சுத்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். என் குழந்தையே, தெய்வத்தின் புகைப்படங்களை பூச்சிகள் அரிக்காமல் இருக்க, நீ தெய்வத்தின் புகைப்படங்களை எல்லாம் துடைக்கும் பொழுது தண்ணீரில் பச்சை கற்பூரத்தை கலந்து அந்த நீரை வைத்து துடைத்து பார். நிச்சயமாக பூச்சிகள் எதுவும் அங்கே நெருங்காது. இது உனக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். என் குழந்தையே, இனிமேல் எந்த 2 பொருட்கள் உன்னுடைய பூஜை அறையில் இருப்பதனால் தெய்வம் அங்கே தங்கி இருக்க முடியாமல் வெளியேறுகின்றார்கள் என்பதனை நான் உனக்கு சொல்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற சில விஷயங்களினால் உனக்கு அதிகமான பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. தெய்வம் இருக்கின்றதா இல்லையா என்பதை கூட உணர முடியாமல் என் குழந்தை நீ தவித்து கொண்டிருக்கின்றாய். இப்படி உன்னுடைய வாழ்க்கை உன்னை சுற்றி ஏற்படுத்துகின்ற கஷ்டங்களினால் தெய்வத்தை நாடி ஓடுகின்றாய், தெய்வத்தை வணங்குகின்றாய். ஆனால் அந்த நேரத்தில் உனக்கு சரியான ஆறுதல் கிடைக்கவில்லை என்றால்
நீ அப்பொழுது என்ன நினைக்கின்றாய்? தெய்வம் நம்மை கண்ணெடுத்து பார்க்கவில்லை என்று. நீ முதலில் தெய்வத்தை கண்ணெடுத்து பார்த்தாயா என்பதனை ஒரு நொடி சிந்தித்து பார்க்க வேண்டும். தெய்வம் இருக்கின்ற அறையில் நீ தெய்வத்திற்கு என்ன செய்து கொடுத்திருக்கின்றாய்? தெய்வத்தை அங்கே சரியாகத்தான் அமர்த்தி இருக்கின்றாயா என்று பார்க்க வேண்டும் அல்லவா? அப்படியானால் அதனை நீ சரியாக சோதித்து பார்க்க நினைத்தால், அம்மா சொல்கின்ற இந்த 2 பொருட்களும் அங்கே இருக்கின்றதா என்று நீ சரி செய்து பார்த்துக்கொள். முதலாவதாக காய்ந்த மலர்கள். அதாவது இன்று பூஜையில் நீ போட்டிருக்கின்ற மலர்களை அடுத்த வாரம் பூஜை செய்யும் வரை அங்கிருந்து எடுக்காமல் இருப்பது. அவை காய்ந்து அந்த இடத்தில் அப்படியே கிடந்துவிடும். என் குழந்தையே, தெய்வத்திற்கு வாசனை நிறைந்த மலர்கள் வாசனையோடு தான் சூட்ட வேண்டுமே தவிர காய்ந்த பிறகு அதனை அவர்களிடத்தில் வைக்கக்கூடாது. ஒரு நாள் இன்று நீ சூட்டுகிறாய் என்றால் நாளை மாலை அதை அதிலிருந்து அப்புறப்படுத்தி விட வேண்டும். மலரை சூட்டவில்லை என்றாலும் பரவாயில்லை, காய்ந்த மலர்கள் தெய்வத்தின் மேல் இருக்கக்கூடாது. அதுபோலத்தான் என் குழந்தை, நீ செயற்கை மலர்களையும் தெய்வத்திற்கு அணிவிக்கக்கூடாது. வாசனை நிறைந்த மலர்களை அணிவிக்கும் பொழுதுதான் தெய்வத்தினுடைய அன்பும் அருளையும் அவர்களை அங்கிருந்து வெளியில் கொண்டு வரவும் உன்னால் முடியும். என் பிள்ளையே, எனக்கு மலர்களே கிடைக்கவில்லையே என்று சொல்வாயானால் நீ மலர்களை கூட சூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. என் குழந்தையே, தீப தூப ஆராதனைகளை அவர்களுக்கு காண்பித்தாலே போதும். இரண்டாவதாக, உன்னுடைய இல்லத்தில் இறந்து போன யாரேனும் ஒருவரினுடைய புகைப்படம் அங்கே இருக்கக்கூடாது. சிலர் தன்னுடைய தாயாரின் புகைப்படம் அல்லது தன்னுடைய தந்தையின் புகைப்படத்தை பூஜை அறையில் வைத்திருப்பார்கள். அதாவது முன்னோர்களை வழிபட வேண்டிய இடம் தெய்வம் இருக்கின்ற பூஜை அறை கிடையாது. அவர்களை தனியாகத்தான் வைத்து நீ வழிபட வேண்டும். அதனால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு அவர்களின் புகைப்படத்தை தனியாக வைத்து நீ வணங்க வேண்டும். அவர்களுக்கு தீபம் ஏற்றலாம். ஆனால் எல்லாமே தெய்வம் இருக்கின்ற பூஜை அறையில் மட்டும் நடந்துவிடக்கூடாது. நிறைய பேர் என்னுடைய பெற்றோர்கள்தான் என்னுடைய தெய்வம், அதனால் பூஜை அறையில் அவர்களை வைத்திருப்பேன் என்று சொல்கின்றார்கள். ஒரு பொழுதும் அதை செய்யக்கூடாது. எப்பொழுதுமே தெய்வத்திற்கென்று இருக்கின்ற இடத்தில் தெய்வத்தினுடைய சக்தி அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் தெய்வத்தை அங்கே நீ அமர்த்த உன்னுடைய முயற்சிகளை செய்ய வேண்டும். மாறாக செய்கின்ற இது போன்ற சிறு சிறு தவறுகளால் தெய்வத்தை அங்கிருந்து வெளியில் அனுப்பிவிடக்கூடாது. என் குழந்தையே, நான் நிச்சயமாக உனக்கு சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் அம்மா சொல்வதில் இருக்கின்ற அர்த்தம் என்னவென்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, இனிமேலும் இது போன்ற தவறுகள் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அம்மா நான் இது போன்று செய்யவில்லை என்று சொல்வாயானால் இனி ஒருபோதும் செய்துவிட வேண்டாம். மாறாக அருகில் உள்ளவர்களுக்கு இது போன்ற விஷயங்கள் தெரியாத பட்சத்தில் அவர்களுக்கு அதை நீ சொல்லிக் கொடுக்கலாம். நீ இன்னொருவருக்கு அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அதுவும் உன்னுடைய புண்ணிய கணக்கில்தான் சேரும். ஏனென்றால் இன்னொருவர் இல்லத்தில் நல்லது நடப்பதற்கு நீ மிக பெரிய உறுதுணையாக இருந்திருக்கின்றாய் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். என் பிள்ளையே, வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விதமான விஷயங்களும் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் ஒரு விதமான மாற்றத்தை அடையத்தான் செய்கின்றது. அதுபோல தெய்வம் இருக்க வேண்டிய உன்னுடைய இல்லத்தில் அவர்கள் இருக்க முடியாமல் தவிப்பது என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அல்லவா? அதனால் என்னுடைய பிள்ளை, உன்னுடைய இல்லத்தில் இது போன்று செயல்கள் நடக்கும் பட்சத்தில் அதை திருத்திக்கொள். நடக்கவில்லை என்றால் மற்றவர்களுக்கு அதனை சொல்லிக்கொடு. எதுவாக இருந்தாலும் உனக்கு அது நல்லதற்காக மட்டுமே என்பதனை உணர்ந்து நீ செயல்பட்டால் போதும். அம்மா பல முறை உனக்கு சொல்லி இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ ஒன்று சேர்த்து திரட்டி பார்த்தாலே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பவை எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள்
எப்பொழுதும் உண்டு.